வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் சிறப்பு திருத்த பட்டியலை இன்று வெளியிட்டிருக்கிறது. இதில் தமிழகம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் இந்தியா முழுவதும் இந்த திருத்தமானது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. சீராய்வு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் அவசர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறக்கூடிய ஆலோசனையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, அதே போன்று கம்யூனிஸ்ட் வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கே. பாலகிருஷ்ணன், முத்தரசன், ரவிக்குமார், வேல்முருகன் உள்ளிட்டோர் பங்கெடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் நாளை முதல் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தை பொறுத்தவரை நவம்பர் 4ஆம் தேதி இதற்கான திருத்த பணிகள் துவங்கும் எனவும், நவம்பர் 9 டிசம்பர் 9 வரை வீடு வீடாக சென்று இந்த திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. ஏற்கனவே சிறப்பு சீர்திருத்த அந்த விஷயத்திற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு, கேரளா, கோவா, சத்தீஸ்கர், அந்தமான் நிக்கோபர், மத்திய பிரதேசம், லட்சத்தீவு, புதுச்சேரி, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், குஜராத் ஆகிய மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் 2ஆம் கட்டமாக வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை நவம்பர் 4 டிசம்பர் 4 வரை இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்த வரைவு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 9ஆம் தேதி வெளியிடப்படும் எனவும், இது தொடர்பாக ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் டிசம்பர் 9 ஜனவரி 8 வரை தெரிவிக்கலாம் எனவும், இறுதிக்கட்ட அந்த பட்டியலானது பிப்ரவரி 7ஆம் தேதி வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டால் அது பார்த்தோமேனால் பாஜகவிற்கு ஆதரவாக மேற்கொள்ளப்படும் என கடுமையான குற்றச்சாட்டினை முதல்வர் மு.க.ஸ்டாலின் வைத்திருக்கிறார். அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் அவர் தற்பொழுது இதை அறிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகள் எடுக்க இருப்பது என்பது குறித்தும் இந்த ஆலோசனையில் விரிவாக ஆலோசிக்கப்படும் என தெரிய வருகிறது.